இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழை தோட்டத்துல வாழைத்தார் ஃபுல்லா அறுவடைக்கு தயாராயிடுச்சுங்க. அது வெட்டி ஏத்தின்னு போய் ரோட்ல வச்சோம்னா ஆட்டோ வருங்க ஏத்தின்னு போறதுக்கு. நம்ம ஏத்தின்னு போன தார் ஃபுல்லா மார்க்கெட்ல எவ்வளவு ரேட் போகுதுன்ட்டு டீட்டெயிலா ஒண்ணு பாக்கலாம். நம்ம வெட்டி ஏத்துன்னு போறது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஏத்துன்னு போறோம். ஏன்னா ரோட்டுக்கும் கைண்டிக்குமே 2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அவ்வளவு தூரமா நம்ம கஷ்டப்பட்டு ஏத்துன்னு போறோம். வாழைத்தார் பாத்தீங்கன்னா நம்ம பராமரிப்பில் தாங்க இருக்குது. தார் எவ்வளவு பெருசு வரணும்ட்டு இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாழை செடி வச்சுங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க டீட்டெயிலா சொல்றேன் ஒரு மரத்தை பத்தியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கொலையில ஒரு கை பூச்சிக்கின்னு மரத்துல ஒரே தட்டு தான் வெட்டு உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஊக்கு மாரி வரணும். ஏன்னா அப்பதான் நம்ம மாட்டி தூக்கின்னு போக முடியும். இத பாருங்க, இப்படி நம்ம வளைவா வெட்டினாதான் இப்படி வெட்டி இப்படி தூக்க முடியும். தூக்கின்னு அவள்தாங்க ஆட்டோ வந்துச்சு. நம்ம எத்தனை பைக் கொடுத்துட்டு ஆட்டோல ஏற்றினாங்க. தார் நம்ம எப்படி முத்தி இருக்குதுன்னு பாக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தார் ஓரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பா வந்துருங்க. இது வந்தாலே ஃபுல்லா தார் நல்லா முத்திட்டு இருக்குது. அப்படியே மரத்திலே விட்டீங்கன்னா பைத்துரும். ஃபர்ஸ்ட் வாழைக்கோலை எப்படி தூக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஊக்கு மாதிரி இருக்குங்க. எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோல் பாட்டையில இப்படி ஒதுக்கி வச்சிடணும். வச்சாதாங்க கிரிப்பா பிடிக்குமே தாரு, இல்ல வழிக்கு வீந்துரும். இன்னொரு தாரு பாத்தீங்கன்னா ரெண்டாவது தாரும் இப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி அதுக்கா இப்படி தோல் வச்சிடணுங்க. அப்பதாங்க ஸ்ட்ராங்கா நிக்குமே, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் தூக்கின்னு போறதுக்கு. வாங்க தூக்கின்னு போலாம். இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரோடு வரல தூக்கின்னு போனாங்க. 1 கிலோமீட்டருக்கு மேல வரும். நம்மளுக்கு தூக்கி மொத்தக்குள்ளே ஊது பட்டியே பிஞ்சிருங்க. சரியான வெயிட்டா இருக்குது. தார் வேற, மழை வேற ஈரமா இருக்குது. நம்ம வாழை தோட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா தாருமே முத்திச்சுங்க. அதனால எல்லாத்தையும் 26 தார் இன்னைக்கு வெட்டிக்கிறோம். ஒரு தாரு மாடு மாரி இருக்குதுங்க. போன வாட்டி விட இந்த வாட்டி நல்லா இருக்குதுங்க தாரு. போன வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம கலப்படம் மருந்து போட்டோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சாணம், மாட்டு சாணி, தழைகள் இதாங்க நம்ம போட்டு இருக்கிறோமே. அப்பதான் தார் நல்லா பெருக்கும். நம்மளுக்கு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. எத்தனை இது சீப்பு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 சீப்பு கிட்டே இருக்குங்க. இது கொஞ்சம் தார் இன்னும் கொஞ்சம் பெருகணும். ஆனா ரோடு ஓரத்தில் நம்ம 25 தார் எத்துமே வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வாழைத்தார் வெட்டி வச்சிருக்கிறோம்ல, அது வந்து மண்டிக்கு ஏத்துன்னு போனா நம்மள மாரி 10 பேர் ஏத்துவாங்க ஆட்டோல. அதனால யார் தாருன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால நம்ம இன்ஷியல் போட்டோம்னா, இன்ஷியலும் கடை பேரும் போட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுது தான் தெரியும். அப்பதான் நம்மளுது 20 தார் போயிருக்குது, அதனால இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இப்ப அதுல இன்ஷியல் போட போறோம். வாங்க போய் போடலாம். சரிப்பா, இதுல இன்ஷியல் போடுறீங்க, அது அழிஞ்சிடாதா? இல்ல வாழைத்தார்ல பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பேர் ஒரு வாட்டி அச்சு போட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஐயாது மட்டை காயிற வரலும். ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க போட்டா. நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, வாழைத்தார்ல பாத்தீங்கன்னா பேர் தாங்க எழுதின்னு இருக்கிறோம். இது அதான் ஃபர்ஸ்டே சொன்னோம் பாத்தீங்களா, யார் தாருன்ட்டு கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி பேர் எழுதி, கடை பேரும் நம்ம பேர் எழுதுனுங்க. இது ஒரு வாட்டி எழுதிட்டுனா இது ஐயாது. அதனால தாங்க இன்ஷியல் போறது. நம்ம வெட்டின தார் ஃபுல்லா ஏத்துன்னு வந்து ரோட்டு வர வச்சுட்டுங்க. இங்கதான் நம்மளது ஆட்டோ வரும். ஏன்னா உள்ள வரதுக்கு வசதி இல்லை. நம்மளது 2 கிலோமீட்டர் தார் வெட்டி தூக்கின்னு வரணுங்க. ரோடு வரலாம் ஃபுல்லா தார் ஏத்துன்னு வந்து ரோட்டு வர வச்சுட்டுங்க. இது பாத்தீங்கன்னா இன்சிலும் போட்டு முடிச்சிட்டோம். எத்தனை தார் இருக்குதுன்னு எல்லாம் வாங்க. ஃபுல்லா 25 தார் இருக்குதுங்க. நம்ம ஃபுல்லா இலையை உள்ள இருந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டாருங்க ரோட்ல. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் எடுத்து மூடணும். இது எதனால மூடுறோம்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல லாரி வண்டி எல்லாம் போகுது, அது எதுவும் டஸ்ட் ஆகக்கூடாது. அதனால தாங்க இது போட்டு மூடுறோம். பழம் பாத்தீங்கன்னா ஒரு தார்ல பாத்தீங்கன்னா 2 பழம் பைத்துட்டு இருந்துச்சு. தார் பைத்துட்டு இருந்தாலே அங்க மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க. அதனால அந்த 2 பழத்தை மட்டும் பிச்சு போட்டேங்க.
இல்லைன்னு தாரே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஆட்டோ வந்துச்சுங்க. மேலே போட்ட சரு ஃபுல்லாக சேர்த்து கீழே போட்டுருந்தாங்க. இலையை தான் சருன்னு சொல்லுவாங்க. இது எதனால் எடுத்து கீழே போடுறேன்னு பார்த்தீங்கன்னா தார் அப்போ தான் டேமேஜ் எதுவும் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா கீழே இப்படி போட்டு அதுக்கு மேலே தாங்க தார் தூக்கி வைப்பாங்களே. இப்போ வைப்பாங்க, நீங்களே பாருங்க அத்தை. தார் அதுக்கேற்ற மாரி ஒரு டெம்போவில் ஒரு 500 தாராச்சும் அடுக்குவாங்க. பார்க்கறதுக்கே அப்படியே வேறு மாரி இருக்கும். அவ்வளோ ஃபுல்லாக முடியாது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்குங்க. போதுண்ணா கார் மார்க்கெட்ல எவ்வளவு போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு போனா தாங்க தெரியும். கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீ போடணும். அப்பதான் பணம் எந்த டேமேஜ் ஆகாது. ஒரு லைனுக்கு எடுத்து அடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கார் அடுக்கணும். இது ஃபுல்லாக மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு வியாபாரிங்க எப்படி வராங்களோ அது பொறுத்து தாங்க ரேட்டே போகும். இல்லை 26 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் வாழைத்தார் 26 தார் போச்சுங்க. அதோட பில்லு வந்துக்குது இப்போ தான். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா அநியாயமாக போய் இருக்குதுங்க. நம்ம வச்சு கூலி கூட வரல. ஒரு தாரே பார்த்தீங்கன்னா வெறும் 81 ரூபா போயிடுதுங்க. அது ஆட்டோவுக்கு வேறு ஒரு 10 ரூபா ஒரு தாருக்கு 71 ரூபா தாங்க ஒரு தாரே வந்துக்குது. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க விவசாயி பயிக்க முடியும்? அநியாயமாக இருக்குது பாருங்கள். கேட்டுக்கு வேறு 4 ரூபா கூலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 26 ரூபா. 100க்கு 10 ரூபா கமிஷனுங்க வேறு. அங்கே விற்கிறவங்களுக்கு 100க்கு 10 ரூபா கமிஷனு. இதுலேயே நம்மளுக்கு போயிடுது 520 ரூபா போயிடுதுங்க ஆட்டோக்கும் கேட்டுக்கும் மட்டுமே. ஃபுல்லாக வந்துக்கிட்டே 26 தாருக்கு 100 ரூபான்னு கூட போகல. 2140 ரூபா தாங்க வந்துக்குது. இப்படின்னு தான் நாங்கள் பண்ணுறது. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் போடுறோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.